நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, உவா மாகாணங்களிலும், அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை, புலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், இதன்போது இடி மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பொல்வத்தை பகுதிக்கு அருகிலுள்ள மெட்டியாக்வல கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 5 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரத்தினபுரி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகளின் தலைமையில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அசமான கந்து பொல்வத்தை பகுதியில் மண்சரிவு அபாயத்தினால் 25 குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர். மண் சரிவினால் தற்போது தேயிலை தோட்டங்கள் அமைந்துள்ள ஒரு பகுதி மண்ணில் புதையுண்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த ஆய்வுகள் நிறைவடையும் வரை தற்காலிகமாக அவர்கள் வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன.